Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பை பற்றிய ஒரு 4 சூப்பரான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் ரிமூவ் கேப்ஷன் ஃப்ரம் இமேஜ். அதாவது யாராவது ஒரு ஃபோட்டோவோட எதனா டைப் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபோட்டோ மட்டும்தான் வேணும். அந்த டைப் பண்ணுறதை எடுக்கணும்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனால் கீழே உள்ள அந்த வெல்கம் டு அவர் சேனல் அது வந்து அந்த அதை வந்து எடுக்கணும். அது வந்து இப்போ சென்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இது எப்படி அனுப்புறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபோட்டோன்னு ஒரு இது வரும். இந்த இன்ட்டு மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டைப் பண்ணது போயிடும். போனவுடனே நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவங்க இதை கிளிக் பண்ணுங்கள். அவங்க நேமை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் தான் சென்ட் ஆகும். கீழே உள்ள அவங்க கேப்ஷன் எழுதி அனுப்புனது வந்து சென்ட் ஆகாது. அது வந்து டெலீட் ஆகிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங் நம்ம குரூப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னா அது யாரெல்லாம் பார்த்துருக்காங்க யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் போகிறேன். குரூப்பில் போய்ட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். இதை வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா இந்த மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு வந்து இதில் வரும். சீன் பை யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங் இப்போ குரூப்பில் வந்து வீடியோ கால் பேசுவாங்க. அதாவது ஒர்க் விஷயமாக ஒரு 4-5 பேர் பேசலாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிங்க் எப்படி அனுப்புறதுன்னு பார்க்கலாம். உங்களோட கால்ஸ் போங்க. கால்ஸ் போய்ட்டு கிரியேட் கால் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இதில் வீடியோவாக வாய்ஸ் காலான்னு கேட்கும். எது வேணுமோ உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க், அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குரூப்பில் பேசணுமோ அந்த குரூப்பில் போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு இப்போ 2 PM மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு அப்போ 2 PM வந்துட்டு யார் அந்த காலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யார் பேசணுமோ அவங்கெல்லாம் வந்து ஜாயின் கால் கொடுத்தோன்னா அந்த வீடியோ கால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 4வது பார்க்க போகிற செட்டிங் இப்போ குரூப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை எப்படி நம்ம ப்ரைவேட்டில் போய்ட்டு ரிப்ளை கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு மெசேஜ் ஹாய்னு வந்திருக்கு. இதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு குரூப்பில் ரிப்ளை பண்ணாமல் ப்ரைவேட்டில் போய்ட்டு இந்த மெசேஜுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து அவங்க சேட்டுக்கு போயிடும். அவங்க சேட்டுக்கு இந்த மெசேஜுக்கு ரிப்ளை போயிடும். இப்போ அவங்க சேட்டுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ ரிப்ளை கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது டேரெக்டாக குரூப்பில் இருந்து ப்ரைவேட் சேட்டுக்கு நம்ம அவங்க அந்த மெசேஜ் எடுத்து ரிப்ளை பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.